friends, welcome to Essentialfoodmaker. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரோட்சைட் ஸ்டைல்ல சிக்கன் சால்னா பார்க்க போறோம். இந்த சால்னாக்கு மசாலாஸ் எல்லாம் வறுத்து அரைக்க போறனால ரொம்ப நல்லா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பேன்ல 2 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன். அதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மல்லி, 4 வரமிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு வறுத்து அரைக்கிறனால டேஸ்ட் இன்னும் நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ இதோட ஒரு பச்சை மிளகாய், 1/4 கப்பு தேங்காய் துருவல், இது ரெண்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இன்னைக்கு நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கான அளவு தான் இது. தேங்காய் 20% குக் ஆனதுக்கு அப்புறம் ஒரு டீஸ்பூன் கசகசா சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. தேங்காய் ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வரணும்னு இல்லை, லைட் கோல்டன் ப்ரௌன் வந்தால் போதும். அதாவது ஒரு 50% குக் பண்ணால் போதும். பாருங்க, தேங்காய் லைட் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். மசாலா அரைச்சாச்சு. இப்போ சால்னா செய்ய ஆரம்பிக்கலாம். 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்கு சோம்பு, ஒரு துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். ஆனியன் சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்க, வெங்காயம் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் வரணும். இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. தக்காளி 2 மீடியம் சைஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இதே சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா தொக்கு மாதிரி வதக்கிக்கணும். அப்போ தான் பரோட்டாவோட சால்னா சாப்பிடும்போது வெங்காயம் தக்காளி கடிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இந்த சால்னா பரோட்டா, இட்லி, தோசை, ஊத்தாப்பமோட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாதத்தோட கூட இதை வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தொக்கு மாதிரி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம சிக்கன் ஆட் பண்ணணும். இப்போ 1/4 கிலோ சிக்கனை மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு போன் பீசஸாக எடுத்திருக்கேன். சால்னாக்கு போன் பீசஸாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி மசாலாஸோட சிக்கன் சேர்ற மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம்.
ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சால்னா மசாலாஸ் எல்லாம் வறுத்து அரைச்சி சேர்க்குறனால ரோட்டு கடை ஸ்டைலில் இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை லிட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் குக் பண்ணோன்னா நம்ம சிக்கன் சால்னா ரெடி ஆகிடும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சிக்கன் சூப்பராக வெந்து வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா பரோட்டாக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிக்கன் சால்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.